இங்க ஒரு பொம்மை கடையில நைட் ஆனதும் அங்க இருக்கிற பொம்மைங்களுக்கு எல்லாம் உயிர் வந்துருது. இதனால எல்லா பொம்மைங்களும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பார்பி பொம்மை மட்டும் வெளியில இருக்கிற வண்டியில ஏறி உட்காந்து வண்டியை மூவ் பண்ணுது. ஆனா வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. வெளியே இறங்கி வந்து அந்த வண்டியை தள்ளி பாக்குறா. ஆனா வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. இதனால கோவத்துல கால்ல எட்டி அந்த சக்கரத்தை உதைக்கிறா. அந்த சக்கரமே கலண்டு ஓடி போயிருது. அந்த சக்கரம் எங்கடா போகுதுன்ட்டு இவளும் எட்டி வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அது கீழே இறங்கி நிறைய காருங்களா இருக்கிற இடத்துக்கு போகுது. இவளுக்கும் கார் ஓட்டணுங்கிறது ரொம்ப ஆசை. அதனால அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு கயிறை பிடிச்சி அந்த காருங்களா இருக்கிற இடத்துக்கு போறா. இவ அங்க போனதுமே அங்க இருக்கிற எல்லா காருமே ஒவ்வொன்னா முன்னாடி வந்து என்ன ஓட்டிப்பாருன்னு சொல்லுது. இவ எதுவுமே வேணான்ட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்ப அழகான ஒரு ப்ளூ கார் வந்து என்ன ஓட்டிப்பாருன்னு சொல்லுது. இவளுக்கும் அந்த கார் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அந்த காருக்குள்ள ஏறி ஓட்டி பாக்குறா. இவ ரொம்ப சந்தோஷமா அந்த காரை எடுத்துட்டு ரைட் போகும்போது அங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சோல்ஜர் பொம்மை கிறிஸ்மஸ் ட்ரீ மேல ஏறும்போது அதுல இருந்த பால் தெரியாம கீழே வந்து விழுது. அந்த பால் காரை துரத்திக்கிட்டே போகுது. இவளும் எப்படியாவது தப்பிச்சிடலான்ட்டு ஓட்டிக்கிட்டே போறா. அப்பன்னு பார்த்து கடை ஓனர் வந்து லைட் ஆன் பண்றாங்க. உடனே எல்லா பொம்மையும் அவங்க பிளேஸ்ல போயிட்டு ஸ்டாச்சுவா மாறிடுறாங்க. இந்த பொம்மையும் சீக்கிரமா கார் ஓட்டிட்டு அதோட பிளேஸ்க்கு போயிடலான்னு பாக்குது. ஆனா அதுக்குள்ளேயே லைட் ஆன் ஆயிருது. அதனால அந்த பொம்மை அந்த கார் அங்கேயே ஸ்டாப் பண்ணிருது. அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த குட்டி பையன் வந்ததுமே அந்த கார் எடுத்து இந்த காரை வாங்கிக்கலாம்னு சொல்றான். அவங்க அம்மாவும் உள்ள இருக்கிற பொம்மை வேண்டாம், கார் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் காரை நான் வச்சுக்கிறேன், பொம்மையை பாப்பாக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கிட்டு போறான்.